Hey girls and guys, welcome to my channel Marvel's Tutor. So in this video, we are going to see coastal plains and islands of India from 10th Tamil Nadu Board Social Science Geography, Unit 1, India, Location, Relief and Drainage. Okay. See the coastal plains. What is meant by coastal plain? See the coastal plains are nothing but the plain area which is very near to the sea or the ocean. We call it as the coastal plain. Okay, yes. So we are having two sort of coastal plain. One is on the western side and another one is on the eastern side. Okay, yes. So eastern side is nothing but on the side of the right hand, and then the western side is nothing but on the side of the left hand. Okay, yes. See, just see the western coastal plain. Here I just highlighted. You see here I just highlighted the western coastal plain. So this one is the western coastal plain. See, usually plains are formed by the water or the rivers. Okay, yes. See, here the coastal plains are formed by the rivers as well as from the sea. Okay, sea and ocean and what we can say, tides வரும் இல்லையா? Okay, which is nothing but the அலைகள். Okay, yes. ஸோ அந்த அலைகள்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு பிளெயின் ரீஜனா மாத்தி வச்சிருக்கோம். ஓகே, எஸ். ஸோ வெஸ்ட் சைட்ல என்ன இருக்கு? அரேபியன் சி இருக்கு. ஓகே, எஸ். ஸோ இந்த வெஸ்ட் சைட்ல இருக்கிறது அரேபியன் சி ஐ மீன் இந்த கோஸ்டல். ஓகே, இந்த கோஸ்டல் ஏரியா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒட்டி இருக்கிற நிலங்களை எல்லாத்தையும் ஐ மீன் அதுக்கு ஒட்டி இருக்கிற லேண்ட் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பிளெயின் ஏரியாவா மாத்தி வச்சிருக்கு. ஓகே, எஸ். The area which is very near to the coastal we call it as the coastal plain. Okay, west side இருக்கனால western coastal plain. அதுவே east side ல இருந்துச்சுன்னா நான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தேன்னா eastern coastal plain னு சொல்லிருப்போம். Here I highlighted. See, this is the eastern coastal plain, the area which is very near to the sea. Okay, yes. Okay, first we will see the western coastal plain. Okay, yes. See, in the western coastal plain எந்த ஏரியால இருந்து எது வரையில இருக்கிறத நம்ம western coastal plain அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, yes. See, this one is the Rann of Kutch. Okay, இந்த Rann of Kutch இந்த இடத்துல இருந்து கன்னியாகுமரி வரையில இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா western coastal plain னு சொல்றோம். Okay, yes. So இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடம், okay, this particular part. So இந்த இடம் மட்டும் width எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோராயமா, okay, it varies from 20 to 100 kilometers. The remaining part இருக்கு இல்லைங்களா, இந்த remaining partல வந்து பாத்தீங்கன்னா the width varies from 10 to 80 kilometers. Okay, yes. So இது இல்லாம இந்த coastal plain வந்து பாத்தீங்கன்னா அப்படியே western coastal plain நம்ம சொல்றது கிடையாது. இந்த coastal plain வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அதை தனித்தனியா என்ன பண்ணுவாங்க, ஒரு லோக்கல் நேம் ஒன்று வச்சிருப்பாங்க. ஓகே, எஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த குஜராத் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இந்த கோஸ்டல் பிளேனை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தியவார் கோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இட் இஸ் கால்ட் அஸ் கத்தியவார் கோஸ்ட். அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிரா ரீஜன்ல இருக்க பீப்புள் வந்து அந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொங்கன் கோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஏரியா. ஓகே, எஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா which is near to the கோவா. சோ அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த கோஸ்ட் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கனரா கோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதே வந்து இந்த கேரளா பீப்புள் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோஸ்டல் ஏரியா which is near to the கேரளா. ஓகே, எஸ். சோ கேரளா ஸ்டேட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேனை அவங்க ரீஜன் என்னன்னு சொல்றாங்கன்னா மலபார் கோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, குஜராத் பீப்புள் கத்தியவார்னும், மகாராஷ்டிரா பீப்புள் கொங்கன் கோஸ்ட்னும், கோவா ரீஜன்ல இருக்க பீப்புள் வந்து கனரா கோஸ்ட்னும், and then the Kerala people they call it as the western coastal plain as Malabar coast அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த western coastal plainக்கு see on the whole it is a western coastal plain, ஆனா அவங்க ஒரு லோக்கல் நேம் ஒன்னு வச்சுக்கிறாங்க. சோ அந்த லோக்கல் நேம் தான் I just described now. Okay, yes. சோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த கோஸ்டல் பிளெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குமா குஜராத்ல இருந்து கன்னியாகுமரி வரையில அப்படின்னு கேட்டா அப்படி கிடையவே கிடையாது. இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை டிஃபரண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பிளெயின். ஓகே, எஸ். சோ என்ன மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்டி பீச்சஸ். ஐ வில் ஷோ ஆல் த பிக்சர்ஸ் ஆஃப் சாண்டி பீச்சஸ். சாண்ட் டியூன்ஸ்னா எப்படி இருக்கும், லஹூன்ஸ்னா எப்படி இருக்கும், எஸ்வரிஸ்னா எப்படி இருக்கும், ஓகே, டெல்டானா எப்படி இருக்கும். ஓகே, இது மாதிரியான எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ் அதாவது இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன் என்ன மாதிரியான விதத்துல எல்லாம் இருக்கும் அப்படின்றத ஐ வில் ஷோ இட் இன் தி பிக்சர். ஓகே, ஸோ அந்த நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன் இருக்கு இல்லையா. ஓகே, சதர்ன் பார்ட்னா இந்த சதர்ன் பார்ட்ல இருக்கிற வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன் மட்டும். ஓகே, ஸோ அதோட லென்த் மட்டும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 550 கிலோமீட்டர்ஸ் வரையில இருக்குமா. ஓகே, எஸ். அதுக்கப்புறம் இந்த லகூன் அப்படின்னு சொல்ற, ஓகே, ஐ வில் ஷோ இட் இன் தி பிக்சர். லகூன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீ வாட்டர்ல இருந்து வாட்டர் வந்திருக்கும். ஓகே, எஸ்.
சோ ஒரு பர்டிகுலர் லேக் மாதிரி அந்த வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, இப்ப இந்த சீ வாட்டரும் இந்த லேக் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அதுதான் நம்ம லகூன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த சீ வாட்டரும் அந்த லகூனுக்கும் நடுவுல மண்ணு வந்து பாத்தீங்கன்னா மண்ணோட பன்ஸ் இருக்கும். ஓகே, ஐ மீன் த சாண்ட் பன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, அது ஒரு தடுப்பு மாதிரி இருக்கும் சீ வாட்டருக்கும் லகூன்ஸையும் பிரிச்சு காமிக்கிறதுக்கு. ஓகே, எஸ், இது ரொம்ப அதிகமா கேரளால இருக்கும். ஓகே, இந்த கேரளா பீப்புள அவங்களுக்கு ஒரு லோக்கல் நேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லகூன்ஸ்க்கு வச்சுக்கிறாங்க. ஓகே, எஸ், அந்த லோக்கல் நேம் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கையல்ஸ். ஓகே, கையல்ஸ். கையல்ஸ் இஸ் a local name for the lagoons in Kerala. ஓகே, எஸ், அதே போல கேரளால பேக் வாட்டர். பேக் வாட்டர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான டைப்ஸ்னா அலைகளை வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா லேண்ட் ஏரியாவுக்கு தள்ளும் வாட்டர். ஓகே, எஸ், ஆனா திருப்பி அது எவ்வளவு ஃபோர்ஸா வெளியே தெளிச்சோ அதே ஃபோர்ஸ்ல அந்த வாட்டரால திரும்பி வந்து பாத்தீங்கன்னா சீக்கு வர முடியாது. ஓகே, அந்த வாட்டர் எங்க தள்ளுச்சோ அந்த இடத்துல அப்படியே நின்றும். ஓகே, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் வாட்டர் அப்படின்னு சொல்றோம். கேரளால ரொம்ப அதிகமான பேக் வாட்டர் இருக்கு. ஓகே, எஸ், அப்ப கேரளால இருக்க பீப்புள் இந்த பேக் வாட்டர்னு சொல்றது கிடையாது. அவங்க ஒரு தனியா ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. அது பேரு டெரிஸ். ஓகே, டெரிஸ்ன்னு ஒரு பேர் வச்சு அவங்க வந்து அந்த பர்டிகுலர் ரீஜன் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா they call the backwater as terrace. ஓகே, அது இல்லாம கேரளால ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ரொம்ப ஃபேமஸான ஒரு பேக் வாட்டர் லேக் இருக்கு. ஓகே, அந்த பேக் வாட்டர் லேக் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேம்நாடு லேக். ஓகே, வேம்நாடு பேக் வாட்டர் லேக் which is a very famous backwater lake in Kerala. ஓகே, எஸ், see நான் இப்ப சொன்னேன் இல்லையா, so western coastal plain வந்து பாத்தீங்கன்னா நிறைய different varieties of characterization இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, so இதுதான் வந்து பாத்தீங்கன்னா see I will show each and every one. This one is the lagoon. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா சீ வாட்டர் தான். ஓகே, சீ வாட்டர் லேண்ட் ஏரியாக்கு வந்துரும். ஓகே, இந்த சீ வாட்டருக்கும் லேண்ட் வாட்டருக்கும் செப்பரேட் பண்ற மாதிரி நடுவுல சாண்ட் பன்ஸ்னா ஒரு தடுப்பு மாதிரி வந்து பார்த்தோன்னா மண்ணு இருக்கும். ஓகே, எஸ், ஸோ இததான் நம்ம லகூன்ஸ் அப்படின்னு சொல்றோம். கேரளா பீப்புள் இந்த லகூன்ஸ் தான் கையல்ஸ், KAYALS, கையல்ஸ் அப்படின்ற பேர் சொல்றாங்க. அண்ட் தென் டெல்டா ரீஜியன். இந்த டெல்டா ரீஜன்னா என்ன அப்படின்றது ஐ ஆல்ரெடி செட். So where the river water meets with the sea. ஆனா இந்த டெல்டா ரீஜன்ல ரிவர் வாட்டர் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இப்ப ரிவர் வாட்டர் நம்ம நினைச்சுப்போம். ஓகே, எஸ், ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி கிட்ட வரும்போது அங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா மார்ஷி லேண்டா இருக்கும். ஓகே, எஸ், ஸோ இந்த இடத்துல இந்த வாட்டர் தனித்தனியா இப்படி சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸா பிரிஞ்சிடும். சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸா பிரிஞ்சு அதுக்கப்புறம் சீயோட போய் கலக்கும். ஓகே, எஸ், சோ இந்த இடத்தை தான் நம்ம டெல்டா ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இங்க வந்து அலுவியம் டெபாசிட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, இந்த தனித்தனியா பிரியுது இல்லைங்களா, இதைதான் நம்ம அலுவியல் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்றோம். தனி வாட்டர் அப்படியே ஒரு ஸ்ட்ரீமா வந்து குட்டி குட்டி ஸ்ட்ரீம்ஸா நிறைய பிரிஞ்சு ஓகே அதுக்கப்புறமா போயிட்டு சீயோட கலக்கும். ஓகே, எஸ், அந்த குட்டி குட்டி ஸ்ட்ரீம்ஸா பிரியுது இல்லைங்களா, அதுதான் நம்ம அலுவியல் ஃபேன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, எஸ், சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அபௌட் த டெல்டா. ஓகே, அண்ட் தென் சாண்ட் டியூன்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணல் குவியல். ஓகே, எஸ், சோ இந்த சாண்ட் டியூன்ஸ் நம்ம ரொம்ப அதிகமா எங்க பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெசர்ட் ரீஜன்ல இந்த சாண்ட் டியூன்ஸ் ரொம்ப அதிகமா நம்மளால பார்க்க முடியும். ஓகே, எஸ், மணல் குவியல தான் சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஈவன் பீச்ல கூட நம்ம இந்த சாண்ட் டியூன்ஸை பார்க்க முடியும். ஓகே, எஸ், அதுக்கப்புறம் பாருங்க எஸ்டரிஸ். இந்த எஸ்டரிஸ் வந்து பார்த்தோன்னா எங்க ரொம்ப அதிகமா பார்க்கலாம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வேடந்தாங்கல். ஓகே, பறவைகள் சரணாலயம் இருக்குல்ல, பேர்ட் சாங்சுவரிஸ். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த எஸ்டரிஸ் அதிகமா பார்க்க முடியும். இந்த எஸ்டரிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the place where the fresh water mix up with the salt water. Salt water எங்க இருக்கும்? sea water. ஓகே, sea waterரும் ஓகே and then the fresh water and the river water. ஓகே, எந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ரெண்டும் கலக்குதோ, ஓகே, fresh waterரும் salt waterரும் கலக்குதோ, ஐ மீன் ரிவர் வாட்டரும் sea waterரும் கலக்குதோ, ஓகே, அந்த இடத்தை தான் நம்ம வந்து பார்த்தோம்னா estuaries அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, and the next one back water. back water முன்னாடி நான் சொன்னேன். ஓகே, எஸ், சோ ரொம்ப அதிகமான அலை எழும்பும் போது ஓகே ஐ மீன் வேவ்ஸ் ஆர் த டைட்ஸ். ஸோ இது வந்து எழும்பும் போது எவ்வளவு ஃபாஸ்ட் அந்த வாட்டரை வந்து அள்ளி வெளியே தெரிக்கும். ஓகே, எஸ், ஆனா அந்த வாட்டரால அதே ஸ்பீடு திரும்பி சீ வாட்டரோட போய் கலக்க முடியாது. ஓகே, வெளியே வந்து அந்த வாட்டரால திரும்பி போய் கலக்க முடியாது. அது அப்படியே அந்த இடத்துல ஸ்டாக்னேட் ஆயிடும். ஓகே, எஸ், எந்த இடத்துல வந்துச்சோ அதே இடத்துல ஸ்டாக்னேட் ஆயிடும். ஓகே, பட் இதுக்கு நடுவுல எல்லாம் பெரிய தடுப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஓகே, எஸ், ஸோ இதை தான் நம்ம பேக் வாட்டர் அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க பார்த்தா தெரியும் இது சீ வாட்டர். ஆனா அந்த வாட்டர் ஃபோர்ஸா வெளியே தள்ளின வாட்டர் இதுதான் வந்து அது பேக் வாட்டர். ஓகே, சோ எந்த ஃபாஸ்டா வந்துச்சோ அந்த ஃபாஸ்ட்ல திரும்பி அதால அங்க போய் சேர முடியாது. ஓகே, எஸ், சோ இதான் நம்ம பேக் வாட்டர்னு சொல்றோம். கேரளா பீப்பிள் இந்த பேக் வாட்டர் தான் டெரிஸ், TERIS, டெரிஸ் அப்படின்னு சொல்றாங்க.
Okay, yes. And then sandy beaches. See, usually நம்ம பீச்ல பார்த்தோம் அப்படின்னா மண் வந்து பாத்தீங்கன்னா அந்த அலை வந்து போகிற இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருப்போம் இல்லையா, we will spend some time in the beach இல்லையா. Yes, so அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மண் அதிகமா இருக்கும். ஓகே, sandy beaches. See, usually வந்து coastal plainல sandy beaches ரொம்ப அதிகமா நம்மளால பார்க்க முடியும், especially on the side of the eastern coastal plain. நம்ம பீச்லாம் இருக்கு இல்லையா. Okay, so the Marina Beach or the Pondi Beach, say whatever the beach it may be, okay, Mahabalipuram Beach. So இது எல்லாமே இது எல்லாமே வந்து Coromandel coast சொல்லுவாங்க. Okay, yes. So இங்க எல்லா இடத்துலயுமே we can see the sandy beaches. Clear? Yes. And the next topic is the eastern coastal plain. So இது வரை நம்ம western coastal plain என்ன, அதெல்லாம் எப்படிலாம் பிரிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். Okay, yes. So next one is the eastern coastal plain. So இந்த eastern coastal plain அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க பிரசன்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் சென்ட்ரல்ல இருக்கிறது தான் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன். இன்னும் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்க்கும் அரேபியன் சீக்கும் சென்ட்ரல்ல இருக்கிறது தான் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எழுதும் போது இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் தேர் இந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன். ஓகே, ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா நீங்க வந்து டெபிசிட் பண்ணலாம். ஓகே, so the eastern coastal plain which is present in between the eastern Ghats and the Bay of Bengal. Okay, the first point. It is present in between the eastern Ghats and then the Bay of Bengal. Okay, yes. See, in the eastern coastal plain, so I elaborated here. Okay, so in the yellow color region and then the blue color region. இதுதான் நம்ம வந்து பார்த்தோம்னா eastern coastal plain னு சொல்றோம். Clear? Yes. So எப்படி வந்து western coastal plain அந்த particular region people வந்து பார்த்தோம்னா different name வச்சு சொல்றாங்களோ அது மாதிரி வந்து பார்த்தோம்னா eastern coastal plain exact two halves பிரிக்கலாம். Okay, yes. So மேல இருக்கிற அதாவது north side, northனா இந்த yellow color region இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தோம்னா என்னன்னு சொல்றோம் அப்படின்னா northern Sargar. Okay, northern CAR northern Sargar அப்படின்னு சொல்றோம். Okay, the southern part of the eastern coastal plain என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா which is the Coromandel coast which belongs to Tamil Nadu region. Okay, yes. Tamil Nadu regionல இருக்கிறத ஃபுல்லா வந்து பார்த்தோம்னா நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா which is the Coromandel coast. northern part northern Sargarனும் southern part வந்து பாத்தீங்கன்னா Coromandel coastனும் நம்ம சொல்றோம். Okay, eastern coastal plain ரெண்டாவதா பிரிக்கிறோம். Okay, yes. அதுக்கப்புறம் what are the notable things which is present in the eastern coastal plain அப்படின்னு பாத்தீங்கன்னா first one is the Marina Beach. We are all very familiar with the Marina Beach, am I right? Yes. So it is the coastal region in Chennai, am I right? Yes. So which is what is speciality about the Marina Beach, which is the second longest beach in the world. Worldலே வந்து பார்த்தனா second longest அப்படின்னு சொன்னா இந்த Marina Beach தான் second longest, which is a very important one mark question. Okay, yes. So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூணு லேக் பத்தி நம்ம பார்க்க போறோம். Okay, yes. So in the மூணு important, the three important lakes which is present in the eastern coastal plain are very important for marking the map as well as for the 1 marks. Okay, yes. The first lake which is the Chilka Lake. Okay, the Chilka Lake எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, which is very near to the Mahanadi Delta. Okay, yes. So this is the largest lake in India. Indiaல largest lake எது அப்படின்னு கேட்டாங்கன்னா yes, which is the Chilka Lake. Okay, yes. Second longest beach எது அப்படின்னு கேட்டாங்கன்னா which is the Marina Beach. Okay, Chilka Lake, இந்த லேக் வந்து பார்த்தோம்னா எங்க இருக்கு, மகாநதி டெல்டால இருக்கு. இந்த மகாநதி டெல்டா எந்த ஸ்டேட்டை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா ஸ்டேட். ஓகே, எஸ். ஸோ இந்த ஒடிஷா ஸ்டேட்ல இருக்கிற இந்த சில்கா லேக், அதாவது மகாநதி டெல்டால இருக்கிற இந்த சில்கா லேக் தான் நம்ம இந்தியாவிலே லார்ஜஸ்ட் லேக். ஓகே, எஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொள்ளேறு லேக். இந்த கொள்ளேறு லேக் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா which is here, this red color region. Yes, this is a கொள்ளேறு லேக். ஓகே, எஸ். சோ இந்த கொள்ளேறு லேக் வந்து பாத்தீங்கன்னா கோதாவரிக்கும் கிருஷ்ணா டெல்டாக்கும் சென்டர்ல இருக்கு. Okay, it lies in between the Godavari Delta and then the Krishna Delta. See, already in Peninsula Plateau in the previous video. Okay, yes. So previous video la நம்ம வந்து பார்த்தா Peninsula Plateau பத்தி பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து பார்த்தா Deccan Plateau, அதாவது Peninsula Plateau ரெண்டா பிரிச்சு காமிச்சோம் இல்லையா, Central Highland and then the Deccan Plateau. The Deccan Plateau நான் உங்களுக்கு சொல்லும்போது வந்து பார்த்தா 4 ரிவர்ஸையும் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன், காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி and மகாநதி. Okay, yes. So அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் கோதாவரியும் கிருஷ்ணாவும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. Okay, yes. So இந்த கோதாவரிக்கும் கிருஷ்ணாவோட டெல்டாக்கும் சென்டர்ல இருக்கிறது தான் அந்த கொள்ளேறு லேக், which is also a notable lake. Okay, yes. And then the Pulicat Lake. So the Pulicat Lake is also a very notable thing which is present in between the border of Tamil Nadu and then the Andhra Pradesh. Andhra Pradeshக்கும் தமிழ்நாடுக்கும் பார்டர்ல இருக்கிற ஒரு லேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Pulicat Lake. Okay, yes. This is also a very important thing. Okay, yes.
That's all about the eastern coastal plain as well as the western coastal plain. Next we are moving to the island. Okay, yes, நம்ம இந்தியால அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் சைடுல இருக்கிற ஒரு ஐலாண்ட். Okay, I mean it is not a single island, it is a group of two. Okay, yes. So this is the Andaman and Nicobar island. Okay, yes. So அது பே ஆஃப் பெங்கால் சைடுல இருக்கு. This one, yes. So this one is the Andaman. Okay, northern partல இருக்கிறது Andaman, southern partல இருக்கிறது Nicobar. Okay, once again I am saying, see Andaman and Nicobar island வந்து பாத்தீங்கன்னா Bay of Bengal sideல இருக்கு. Okay, so this one is the Bay of Bengal. Okay, so Bay of Bengal, I mean eastern sideல இருக்கு. Bay of Bengal sideல இருக்கிற ரெண்டு island, அது Andaman and Nicobar. Okay, yes. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா Arabian Sea side, this is an Arabian Sea, right? Yes. So இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு island இருக்கு. It's not actually a single island, it is a group of 3 islands. Okay, yes. So Lakshadweep. So இந்த லக்ஷதீப் அப்படின்னு சொன்னா வந்து பார்த்தோன்னா ஒரு group of 3 islands அதை நம்ம பார்க்கலாம். Okay, yes. See, this Lakshadweep which is present in the Arabian Sea. Okay, yes. அதுக்கப்புறம் நிறைய offshore islands எல்லாம் இருக்கு. Offshore islands அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the island which is present in the sea. Okay, seaக்கு உள்ள இருக்கும். So அதுதான் நம்ம வந்து பார்த்தோன்னா offshore islands சொல்றோம். What is the speciality about the offshore islands அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த offshore islandsல வந்து பார்த்தோன்னா coal, oil, okay, natural gas இதெல்லாம் extract பண்றதுக்கான எல்லா வசதிகளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். At the same time the oil, coal, natural gas இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா present ஆயிருக்கும். Okay, yes. So அதுதான் வந்து பாத்தீங்கன்னா the speciality of the offshore islands. Okay, yes. See, இது வந்து offshore islands பத்தி நம்ம பெருசா இதுல பார்க்க மாட்டோம். Okay, yes. So நம்ம புக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் and then லக்ஷதீப் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. Okay, you will see one by one clearly. First one is the Andaman and Nicobar. Already I showed. So Bay of Bengal மேல இருக்கிறது தான் Andaman and then வந்து பார்த்தீங்கன்னா கீழ இருக்கிறது Nicobar அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். Okay, yes. See, the first thing, the location, இது இந்த Andaman and Nicobar ரெண்டுமே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா I already said which is present in the Bay of Bengal. Am I right? Yes. So இந்த Andaman Nicobar on the whole எவ்வளவு ஏரியா கவர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is 8,249 square kilometer. Very simple. And then இந்த ஐலாண்ட் அப்படின்னு நான் சொல்றேன் அந்தமான் அண்ட் நிக்கோபார்ன்றது சிங்கிள் ஐலாண்ட் இல்ல அப்படின்றத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஓகே, எஸ். ஸோ இந்த ஐலாண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா இருக்கு. ஒன்னு வந்து அந்தமான், நார்த் சைட்ல இருக்கிறது அந்தமான், நார்த்னா மேல இருக்கிறது அந்தமான், கீழே இருக்கிறது நிக்கோபார். ஓகே, அதாவது சவுத். மேல இருக்கிறது நார்த், தட் இஸ் அந்தமான், கீழே இருக்கிறது சவுத் விச் இஸ் நிக்கோபார். இந்த அந்தமானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பிரிச்சிருப்பாங்க. அதே போல நிக்கோபாரே ஒரு 2-3 பிரிச்சிருப்பாங்க. தட்ஸ் நாட் மச் நீடட். ஓகே, எஸ். நமக்கு ரெண்டு ஐலாண்ட் இருக்கு, அந்தமான் நிக்கோபார், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எஸ். சோ இப்போ இந்த அந்தமான் நிக்கோபார் ஆன் த ஹோல் இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஐலாண்ட் நம்ம சொல்ல முடியாது. சோ இட்ஸ் a group of island. ஓகே, எஸ். இப்போ அந்தமான் நிக்கோபார் ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியா நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கும். அப்ப டோட்டலா வந்து இந்த அந்தமான் நிக்கோபார்ன்ற இந்த குரூப்ல எவ்வளவு ஐலாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா which is 572 islands. God, 572 islands are there in the Andaman and Nicobar. Okay, so அப்ப இந்த 572 islandsலயே மக்கள் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா no, it's not possible. Okay, yes. சரி பாருங்க, இப்ப அந்தமான்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் on the whole 572 இருக்குன்னு சொல்லிட்டேன். Okay, yes. இப்ப நம்ம அந்தமான் நிக்கோபார் தனித்தனியா நம்ம பார்க்கலாம். ஓகே, அந்தமான்ல மட்டும் எவ்வளவு ஐலாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 550 ஐலாண்ட்ஸ் are there. Okay, yes. ஆனா அந்த 550 அவுட் ஆஃப் 550ல ஓகே ஒன்லி வந்து 26 ஐலாண்ட்ல மட்டும் தான் மக்கள் வாழ முடியும். தட் இஸ் the only 26 island the people can live. The people can live in that particular island. Okay, inhabited அப்படின்னா வாழறதுக்கு தகுதியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, எஸ். சோ அந்தமான்ல 550 ஐலாண்ட்ஸ் இருக்கு. ஆனா 26 ஐலாண்ட்ஸ்ல மட்டும் தான் people வாழ முடியும். 26 islands only inhabited. Okay, yes. What about the Nicobar? Nicobarன்றது வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான் when compared to the Andaman. Okay, yes. So only 22 islands are there. Okay, yes, 22 islands தான் இருக்கு. அந்த 22 islandsல only 10 islands are inhabited. மக்கள் வாழக்கூடிய நிலைமையில இருக்கு. Okay, மீதி இருக்கிற 12 islands என்ன பண்ண முடியாது, மக்களால வாழ முடியாது. Okay, yes. And the next one is the administrative capital. So இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் தான் இருக்கு. ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல்னா the government or the நிர்வாகம். ஓகே, எஸ். So the government which do their duties and the responsibility for the sake of the people. Okay, yes. So அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல்னு சொல்றது. இந்த அந்தமான் நிக்கோபார் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் தான் இருக்கு. அந்த கேபிட்டல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேர். So the போர்ட் பிளேர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டார் போட்டிருக்கும் பாருங்க. ஓகே, எஸ். So this one is the Port Blair. Okay, that is the
administrative capital for both the Andaman as well as the Nicobar group of island. சரி, இப்போ நம்ம வந்து அந்தமான் மேல இருக்குதான் அந்தமான், கீழே இருக்குதான் நிக்கோபார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இந்த அந்தமானையும் நிக்கோபாரையும் எப்படி வந்து பார்த்தோன்னா செப்பரேட் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is separated by the 10-degree channel. So இதுதான் the 10-degree channel. இந்த yellow colorல circle பண்ணிருக்கேன் பாருங்க. This is the 10-degree channel which divides the Andaman Nicobar. Now the 10-degree channel na enna appdin pathina, it's nothing but the water body. Okay, yes, ஒரு water body. Okay, yes, அந்த water body தான் அந்தமானையும் நிக்கோபாரையும் தனித்தனியா பிரிக்குது. Okay, yes. And then southernmost point of India. India would a southernmost point. This is the first video in the introduction part. Okay, yes. So southernmost point of the India, which is the Indra point. Okay, in the Indra point, so you can see here. Okay, this one is the Indra point. Okay, yes. So this is India southernmost point. Dead end Indra point dead end. Okay, yes. So அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்தமான் நிக்கோபார்ல ஆக்டிவ் வெல்கனோஸ் இருக்கு. ஓகே, சோ எப்ப வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு சதறலாம். ஓகே, அந்த மாதிரியான ஆக்டிவ் வெல்கனோஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்தமான் நிக்கோபார்ல இருக்கு. அதுல நோட்டபிளா பேரன் ஐலண்ட் அப்படின்ற இதுதான் இந்த பேரன் ஐலண்ட். ஓகே, எஸ். சோ அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிற ஒரு ஐலாண்ட் தான் அது. நிறைய குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் சொல்லி அதுல ஒரு ஐலாண்ட் which is the barren island. இந்த ஐலாண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் வெல்கனோஸ் ஆர் enriched. Okay, yes. So that's about the Andaman and Nicobar. Okay, yes. And next we are moving to the Lakshadweep Island. Okay, yes. So the Lakshadweep Island எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா which is present in the Arabian Sea as I already said. Okay, yes. So இந்த லக்ஷதீப் பத்தி சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிகமான கோரல் இருக்கிற ஒரு ஐலாண்ட். ஓகே, குரூப் ஆஃப் ஐலாண்ட். கோரல்னா தெரியும்ல, பவழப்பாறைகள். ஓகே, எஸ். ஸோ எவ்வளவு ஏரியா கவர் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி 32 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் ஏரியா கவர் ஆயிருக்கு. ஓகே, எஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க இப்போ நம்ம அந்தமான் நிக்கோபார்ல போர்ட் பிளேயர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லக்ஷதீப்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவரத்தி இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல். So you can see here. Okay, so this one is the Kavaratti. Okay, Kavaratti Island. Okay, so in the Kavaratti தான் வந்து பாத்தீங்கன்னா it is administrative capital for the Lakshadweep. Okay, yes. இப்போ இந்த லக்ஷதீப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ல இருந்து செப்பரேட் பண்றோம். ஓகே, சோ அந்த குரூப் ஆஃப் ஐலாண்ட் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிகாய். இதுதான் அந்த மினிகாய். இந்த மினிகாயையும் ஓகே, எஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த லக்ஷதீப் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிற சேனலுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா 9 டிகிரி சேனல். எப்படி அந்தமான நிக்கோபாரி வந்து 10 டிகிரி சேனல் பிரிக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்ஷதீவையும் மினிகாயும் வந்து பாத்தீங்கன்னா 9 டிகிரி சேனல் தான் பிரிக்குது. இந்த மினிகாய்க்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மால்தீவ்ஸ் இருக்கு. ஓகே, எஸ். So இந்த மினிகாயும் மால்தீவ்ஸையும் பிரிக்கிற சேனலுக்கு பேரு 8 டிகிரி சேனல். So very simple. இந்த 10 டிகிரி 9 டிகிரி 8 டிகிரி இது ரொம்ப சிம்பிள். ஓகே, எஸ். அந்தமானுக்கும் நிக்கோபாரையும் பிரிக்கிறதுக்கு பேரு 10 டிகிரி சேனல். ஓகே, அதே மாதிரி லக்ஷதீவையும் மினிகாயையும் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறதுக்கு பேரு 9 டிகிரி சேனல். ஓகே, மினிகாயையும் மால்தீவ்ஸையும் பிரிக்கிற சேனலுக்கு பேரு 8 டிகிரி சேனல். சேனல்னா ஒண்ணும் கிடையாது, வாட்டர் பாடி தான். ஓகே, எஸ். அண்ட் தென் இந்த லக்ஷதீப்ல இன்னொரு பெஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட் ஐலாண்ட். பிட் ஐலாண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா uninhabited. ஓகே, அதாவது மக்கள் வாழக்கூடிய நிலைமையில இல்லாத ஒரு இடம். ஓகே, எஸ், ஒரு ஐலாண்ட். ஆனா இங்க பேர்ட் சாங்சுரிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. பேர்டோட சரணாலயம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, எஸ். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர் போனதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, எஸ். அண்ட் தென் இந்த லக்ஷதீபே வந்து பாத்தீங்கன்னா 3 தான் பிரிஞ்சு இருந்துச்சு. ஓகே, எஸ். லாக்கடிவ், மினிகாய், அம்னிதிவி அப்படின்னு சொல்லிட்டு 3 குரூப் ஆஃப் ஐலாண்டா தனித்தனியா தான் இருந்துச்சு. ஓகே, எஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் இந்த இந்த 3 இது வந்து பார்த்தா லாக்கடிவ், மினிகாய், அம்னிதிவியை வந்து பாத்தீங்கன்னா லக்ஷதீப் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டாங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை லாக்கடிவ்னோ அம்னிதிவினோ சொல்றது கிடையாது. இங்க பாருங்க, I can show it. See, this one is the Amnidivi Island. அதுக்கு கீழே இருக்கிறது லாக்கடிவ், அதுக்கப்புறம் இருக்கிறது மினிகாய். ஓகே, இப்படிதான் வந்து பார்த்தா தனித்தனியா இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சேர்த்து ஒரு பேர் வச்சாங்க. அதனாலதான் அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷதீப். ஓகே, எஸ். So that's all about the Lakshadweep and then the Andaman and Nicobar Island. Okay, yes. So do subscribe my channel and then press the bell icon for getting the further upcoming videos. Okay, thanks for watching.